കേൾക്കണമേ. അപ്പോൾ എല്ലാവരും എടുത്തിരുന്നു. വീഡിയോ എടുത്തിട്ട് വീഡിയോ എടുത്തു. ഓ ഗുരു ബ്രഹ്മ ഗുരു വിഷ്ണു ഗുരുദേവോ മഹേശ്വര ഗുരു സാക്ഷാൽ പരബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഗുരവേ നമഃ. ഇത് ഗുരുവിനുടെ മഹത്വം. ഗുരു தான் எல்லாம்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இந்த பாரம்பரியம் சொல்லலாம். எப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபும் ச அட்டாரபாதம் பரமம் பவித்ரம் அபேதச்சந்திரம் மம சத்குரும் ச സർവാൻ ഗുരൂൻ സന്തതമാനതോസ്മി. ഇത് നാമத்துக்கு ഉശിരാ കൊടുത്തത് ഭഗവാനുടെ സ്വർഗാരോഹണം. ശ്രീകൃഷ്ണ സ്വർഗാരോഹണമായിട്ടാണ് കലി വന്നിട്ടാ. കലിனா ഒരാൾക്ക് ഒരാളെ பார்க்க முடியாது, போட்டித்தனமா. எப்போ ஒராளை பார்த்தானா அவன் பிரேமமாக அன்போட பேசுறதுக்கு கிடையாது. அப்போ இதே பார்த்துன்னா நாரதருக்கு துன்பமாயிட்டான். நாரதர் സാധുക്കൾക്ക് വേറൊരാളുടെ തുമ്പത്തെ பார்த்தானா அவன் அழுக. நம்ம அப்படி அல்ல, ഒരാളുടെ തുമ്പത്തെ பார்த்தானா നമ്മളെ ശരി அப்படி தானே வந்துட்டானா. நாரதருக்கு துக்கமாக வந்தான். அவன் நேராக அப்பா விட்ட ஓடிட்டான். அவனோட அப்பா பிரம்மதேவர். இப்போ பிரம்ம எடுத்து சொன்னா மக்களெல்லாம் அழுதுட்டு இருக்கா, அவருக்கு சாந்தியே இல்லை, நிம்மதியே இல்லை. அதுக்கு என்ன ஒரு உபாயம் நீ சொல்லுன்னா? அப்போ പറഞ്ഞടാ அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது, இது கலியுகம். கலியுகம்னா அப்படித்தான், கலகம் இருக்க இவன் தான் கலியுகம்னு சொல்லலாம். அப்போ அந்த கலியுகத்திலே அவருக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னப்பா சொல்லுன்னு சொன்னேன். இப்போ அவன் சொல்லி கொடுத்த மந்திரம் தான் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. இதை தவிர வேற ஒரு மந்திரத்தாலும் கலியுகத்திலே ஜனங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. நிம்மதி வேணுமானா இந்த மந்திரத்தை தான் சொல்லுன்னா. അങ്ങനെ அவ ലോകം പൂരാ തമ്പുരു എഴുതിയിട്ട് இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நடந்தான். அதே மாதிரி பண்ணின ஆள் தான் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. நவதீபில் அவதாரம் பண்ணினவர் உத்தர இந்தியாவில் நின்று இந்த பக்கமாக வந்துட்டே இருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொல்லி அவள் இங்கே வந்திருக்கான். പത്മനാഭരെ பார்த்துருக்கா, அங்கே இதெல்லாம் வச்சுருக்கா, அவரோட பாதம் எல்லாம் வச்சுருக்கா. சைதன்ய மகாபிரபு வந்த இடம். அப்போ சைதன்ய மகாபிரபுக்கு பிறகு நாமாவதார மூர்த்தி தான் அபேதானந்த குரு. அபேதானந்த சுவாமிகள் தான் சைதன்ய மகாபிரபுக்கு பிறகு வந்ததா. அப்போ அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு குரு இருக்கா. அதுதான் பட்டாரக ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபுஞ்சா பட்டாரபாதம் பரமம் பவித்ரம் வித்யாதிராஜ ஸ்ரீ சட்டம்பி சுவாமி. அவளன்னு சொன்னால் லோகம் கண்ட ஆதிகுரு. சொல்ல முடியாது அவரோட சித்தி வைபவம், யோக வைபவம் சொல்லவே முடியாது. விவேகானந்த சாமி இங்கே கேரளத்தை பார்த்து இங்கே ஆளுகளை பெருமாறதை பார்த்துட்டு அவ சொன்னா இதனால ஒரு பைத்தியாலயம், பைத்தியம் பிடிச்சிருக்கா, கேரளம் பிராந்தாலயம்னு அவள் சொல்லிட்டான். എന്നിട്ട് அவள் சொல்லினேன், இந்த பிராந்தாலயத்தை ഞാൻ ഒരു സാധുവെ பார்த்துட்டானா. ஒரு யோகியை பார்த்தது அரை மணி நேரம் தான். அரை மணி நேரம் இவ ரெண்டும் பேசிகிட்டே இருந்தா. பேசல அவருக்கு இதுவரை யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு ரகசியம் சின்முத்ரான்னு இருக்குது. அது என்னதுன்னு விளக்கமாக சொல்லலை. சாமி தமிழில் அதில் விளக்கம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கஜகேசரி முத்ரை காட்டி கொடுத்தான். அதுவும் ஆரால முடியாது. காலில் விழுந்துட்டான் விவேகானந்தா. அப்பா இது என்ன குருனா? நான் பார்த்தேன் ஒரு குரு இவ சட்டம்பி சாமி தான். அவளுடைய சிஷ்யர் தான் അഭേദാനന്ദ സ്വാമികൾ. ആകാശവീതിയിലൂടെല്ലാം പോകും ചട്ടമ്പി സ്വാമി. ഇവിടെ പെരുവപ്പെട്ടതാണ്. അപ്പോൾ അന്ത ഗുരുവിനുടെ സമാധി കൊല്ലം പന്മനാശ്രമം. അங்கே ശിവ പൂജ വച്ചിരിക്കാം. അഞ്ച് ശിവ ആരാധന നടത്തി അതിൽ ആരതി, കർപ്പൂരാരതിൻ്റെ ഏറ്റിയ ദീപത്തെ 1955 ഫെബ്രുവരി 24 இங்கே நமக்காக இன்ன ஆளுன்னு இல்லை, இங்கே யார் வருவாளோ அவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக இங்கே ஏற்றி வச்சிருக்கா. 7 தீபமாக இருக்குது. 7 தீபமாக சப்த மாதாக்களை இங்கே நித்திய சாநித்தியம் பண்ணலாம். அது மட்டுமல்ல, அவள் பண்ணினது குரு காருண்யம். அவளோட குரு அபேதானந்த சுவாமியோட குரு வித்யாதிராஜ சட்டம்பி சுவாமி. அவளோட சமாதியிலேருந்து கொண்டு வந்த தீபம். அப்போ அவளோட தேஜஸ் இங்கே இருக்குது. குரு பூஜை தான் இங்கே பிரதானம். அது விஷ்ணு பூஜை. പിന്നെ വെള്ളിക്കിഴமை പൗർണമി വരുന്ന സമയത്തിൽ, അമാവാസ്യ സമയത്തിൽ ലളിതാർച്ചന നടക്കുന്നത്. കാരണം ഇതേമാതിരി പ്രമാദമായ ഇടം വേറെ എമ്മുമേ കിടക്കാതെ
33 கோடி தேவதைகள் இங்கே வந்து வணங்குறான்னா தேவ பிரச்சனை சொல்லிட்டான். இங்கே பக்கத்தில் ஒரு அம்மை இருக்குது, முத்தாரம்மை இருக்குது. அவங்க ராத்திரியில் சஞ்சாரம் இருக்குது, ராத்திரி சஞ்சாரம் உண்டு. நைட்டானா அவள் வெளியிலே கிளம்பிடும், இப்படி போவாள். அப்போ பிரச்சனத்தில் தெளிஞ்சானா அவள் வந்து இங்கே வந்து இது வணங்கித்தான் போகும்னா, கிராஸ் பண்ணி போக மாட்டான். இது வந்து ஒரு சுற்று வணங்கிட்டு போகிறான்னு தேவ பிரச்சனை தொடங்கியிருக்கான். அப்போ அப்படி தேவகர்களோடும் வந்திக்கப்பட்ட இடம் இது. இந்த பிப்ரவரி ஆகக்கூடியலாம் 70 வருஷம் ஆகுது. இதுவரை இந்த நாமம் நிற்கல. இந்த தம்புரு ഒരാൾ മാറിയിട്ട് இப்படி நான் இது தம்புரு வச்சுட்டு உள்ள ஆளுன்னா நாரத சங்கல்பம். இது நாரதன் தான் உலகம் முழுவதும் சுற்றிட்டு மந்திரத்தை பிரചരിപ്പിச்சான். அதே மாதிரி இது விநாயகர் காட்டிக் கொடுத்த சத்தியம் உண்மை என்னதுன்னா, ஞானப்பழம் வேணும்னா நீ சுற்றிட்டு லோகம் சுற்றுவானா முருகன் மயில் மேலே ஏறி போயிட்டான் உலகம் சுற்றதுக்கு. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், ലോകത്തിനിടെ അമ്മാവും തായും இல்லையா, மாதா பிதா யாரா சிவனும் பார்வதி இருக்கா, அவையே பிரதட்சணம் பண்ணிட்டானா ஞானப்பழம் கொடுத்துட்டா. எடா நீ தான் பண்ணினேன்னா. அப்போ அதான் முருகர் வருக்கு முன்னாலே இங்கே ஞானப்பழம் கொடுத்துட்டான். ஆனால் இதெல்லாம் ஞானம். அம்மா அப்பா தான் கடவுள் தெய்வம் என்று பார்க்க விநாயகர் தான் காட்டி கொடுத்தேன். அப்போ சொல்லி கொடுத்த என்னது, லோகம் சுற்றதுக்கு சமானமாக இங்கே இருக்குன்னு. அப்படி லோகம் சுற்றதுக்கு உள்ள பிரதனை லோகർക്ക് எல்லாருக்கும் வேண்டி தான் இந்த நாமம் வச்சிருக்கு. யாரா ഒരാളോ 2 പേർക്ക് പറ്റിയല്ല, எல்லாரும் எல்லா மக்களும் யாருக்கெல்லாம் வர முடியுமோ வரும், வராத்தவரை நினைச்சா போரும். இந்த மந்திரத்தினோட சக்தி பெருமையாக இருக்கா. ஐயா இல்லையா, ஐயா என்ன கிருஷ்ணபிரேமி, கிருஷ்ணபிரேமியோட அண்ணா அவளுടെ ശിഷ്യ ഒരു സുന്ദർകുമാർ இருக்கா. അവിടെ இங்கே அயோத்தியில் ராமாயண பிரஜனுக்கு அழுத்திட்டான். അപ്പോൾ அவ சொன்னால் തിരുവനന്തപുരം இல்லையா, இங்கே செக்ரட்டரியேட் இருக்குது, அது இருக்குது. அதனால் அவருக்காக மந்திர சக்தி உள்ளவர், சித்தி உள்ளவர். இப்போ அவ சொன்னால் அங்கே வந்தான்னா எனக்கு உடம்புக்கு பிடிக்காது, அந்த சப்த கோஷம் நல்லா வராதுன்னா எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வரமாட்டேன்னா. அப்போ தான் அவ சொன்னால் நீங்களா குருவிட்டு சொல்லுவாண்ணா, குருன்னா அண்ணா கிருஷ்ணபிரேமி. அவடுத்து வேணா இப்படி திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருக்கேன், நான் போகணுமா என்னன்னு நீ சொல்லுண்ணா. அப்போ அவ சொன்னால் நீ கட்டாயம் போகணும். ஏன்னா நீங்கள் மாதிரி உள்ளவரை செல்லதுக்கு வேண்டி அபேதானந்த குருக்கள் நாமவேதி வச்சிருக்கானா. இந்த நாமத்தினோட மாத்திரம் சொல்ல முடியாது, யோகம் முழுவதும் அது சுத்தி பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் நீ கட்டாயமாக போகணும். அவள் அந்த இது முதல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி அவள் சொன்னது சுந்தர்குமார் வால்மீகி ராமாயண பிரவச்சனத்துக்கு இங்கே வந்தது. அவள் சொன்ன இதுன்னா அவள் இங்கே வந்து நிறைய ஆனந்த நிறுத்தமாக சொல்லி, அது மாதிரி தான் முரளிதர சாமி இங்கே அடிக்கடிக்கு வரும். முரளிதர சாமி இல்லையா, அவளும் நாம மகிமை சொல்ல முடியாது. இப்போ இது வந்து கலிசந்திரனோ உபனிஷத், பிரம்மாவை சொல்லிக் கொடுத்த உபனிஷத்து தான் இது. இது மந்திரமல்ல, உபனிஷத்தா. 8 ஹரி என்ற நாமம் 8 வாட்டி வரா. அதே மாதிரி ராமநாமம் 4 வாட்டி வரா, கிருஷ்ணநாமம் 4 வாட்டி வரா. அப்படி 16 தினம் ஷோடச மந்திரமாக இது கொடுத்துருக்கா. அதனால இதில் எல்லா ரூபமும் இதில் இருக்குது. 8 ஹரின்னா 8 பாவத்தில் இருக்குது. ஹரி என்றால் விஷ்ணு தான், ஹரி விஷ்ணு தான். ஆனால் அதில் 8 பாவங்கள் இருக்கா. ஹரி ஹரா ஒன்றுக்கு வேற அல்ல, ஒன்றே தான். இங்கே படுத்திருக்காள் பெருமாள் பத்மநாபரை பார்த்து இல்லையா, 3 வாசலாக பார்க்குறா. ஃபஸ்ட்டில் வந்து பாதம் பார்க்குறா. பாதம்னா அங்கே லட்சுமி இருக்கா, லட்சுமி மடியில் தான் பார்த்து பெருமாள் வச்சுருக்கா. அப்போ அது வந்து வைகுண்ட தரிசனமாக அந்த ஆദ്യം வச்சுட்டு கிடைக்கிது வைகுண்ட தரிசனம். அதுக்கு பிறகு வந்தானா நாபியில் பிரம்மன் இருக்கா, பிரம்மதேவ இருக்கா, அது பார்க்கல நமக்கு. அப்போ அது வந்து பிரம்மலோகம். வைகுண்ட தரிசனம் முடிஞ்சிட்டேன்னா பிரம்மலோகத்தில் வருது. அதுக்கப்புறம் பெருமாள் இந்த கையை இப்படி வச்சுருக்கா, வலத்த கையை நீட்டி வச்சுருக்கா, பார்த்தது இல்லையா. நெற்றியில் மல்லிகை மாலை போட்டிருக்கா. அதனால தான் பார்க்க முடியும். அவரோட நாசிகை கோஷ்டம்லாம் எப்படி பிரமாதமாக இருக்குன்னா அது சீக்கிரமாக போனால் தரிசனம் கிடைக்காது. அங்கே நின்று தான் பார்க்கணும். பார்த்தா தான் மனசால் நீ மனப்பூஜை பண்ணணும். மானச பூஜை இருக்குது, மனசில் தான் பார்த்தா தானே என்ன பார்க்க முடியும்னா. அப்படி அவள் பள்ளி கொண்டிருக்கா. இந்த கைக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியுமா, சிவலிங்கம் இருக்குது. என்னச்சா இப்படி சிவனை பூஜை பண்ணிட்டு தான் அவள் யோக நிதிரையில் பள்ளி கொண்டிருக்கா. சிவனை இப்போ அது 2 ஒன்றுன்னா வித்தியாசம் இல்லை. இதுதான் உத்தரேந்திர போனால் ஹரித்வார் ஹர்த்வார் दोनों एक है, ஒன்றுக்கும் மேலே இல்லை. அப்போ ஹரின்னு சொல்லல விஷ்ணு இருக்குது, சிவனும் இருக்குது. அதுக்கு பிறகு நரஹரி இருக்கா, நரசிங்கம் அவளோட பிரமாதமாக இங்கே இருக்குது. பத்மநாபன பக்கத்தில் அது கோர நரசிங்கம் சமுத்திரபாவத்தில் இருக்கா. ஆனால் அவளை சாந்தம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்ட பிறகு நட திறக்குந்துட்டுன்னா அந்த சமயத்தில் முடிஞ்சு ஒரு
சாஸ்திரிகளாம் பண்டிதரும் அங்கே இருந்து ராமாயணம் படிச்சுட்டே இருப்பான். இப்போ இது கேட்டுட்டு அவன் சாந்தமாயிருக்கான். இப்போவும் சில தினம் நைட்டில் 12 மணி தாண்டிட்டானா சிங்கத்தினோட கர்ஜனை அங்கே கேட்குது, உள்ள கேட்குது. அப்படிയുള്ള നരസിംഹ അവതാരം அங்கே இருக்கா. இப்போ இதிலே ஹரின்னா நரஹரியும் வரும், പിന്നെ യജ്ഞരൂപം இருக்கு, പിന്നെ നാരദനുണ്ട്, പിന്നെ அதுக்கக்க பிரமாதமாக ஆஞ்சநேயருக்கு ஹரின்னு நாமம் இருக்குது. இப்போ இவரெல்லாம் இந்த ஹரே ராம சொல்லல இவரெல்லாம் ப்ளஸ் பண்ண ஓடி சீக்கிரம் அவர் நமக்கு தெரியாது என்னதுன்னு. അതുപോലെ യജ്ഞപുരുഷൻ വരാഹം, യജ്ഞോ യജ്ഞപതി യജ്ഞോ യജ്ഞാംഗോ യജ്ഞവാഹന യജ്ഞവർദ്ധജ്ഞ കൃതജ്ഞ യജ്ഞസാധന. അപ്പോൾ അത് വിഷ്ണു അല്ല, അതാണ് യജ്ഞപുരുഷനാൽ വരാഹമാണ്, ഭൂമിയെ താങ്ങി ഇതയാ. അപ്പം അന്ത വരാഹമൂർത്തി ഇங்கே വരുது. இப்போ இதே மாதிரி 8 பாவங்கள் அதில் வருது. யஜ்ஞபுருஷனா வராகம் இருக்குது, நரசிம்மர், ஆஞ்சநேயர் இருக்குது അല്ലേ, ഇവരെല്ലാം ഇതിൽ വരും. அதுக்கு பிறகு ராமநாமம் வரான், 4 வாட்டி ராமநாமம் வரான். ராமன் யாரு? ராமனாரு சொல்லுங்க, ராமனாரு അത് யாரு? ദശരഥ പുത്രനാ, സീതാരുടെ കണവൻ ഇല്ല, സീതയുടെ പതി, സീതാപതി, ലോകപതി, ജഗത്പതി ദശരഥപുത്രൻ രാമൻ தான் ഫസ്റ്റിലെ വരുന്നത്. அதுக்கு பிறகு പിന്നെ ഹരേ രാമ രാമ പിന്നെ വരാം. അത് അന്തരാമൻ അല്ല, അത് താൻ ഭാവം വേറെ. രണ്ടാമത്തെ വാട്ടിയിൽ വരക്കൂടെ രാമൻ എന്താ? பரசுராமன். இதெல்லாம் ஆனால் என்ன நாம் என்ன கூப்பிட்றாளுன்னா அவ சீக்கிரமாக வருது. பரசுராமன் சிரஞ்சீவி தான், இப்போவும் உண்டு. பரசுராமன் சிரஞ்சீவியாக இருக்கா. அவ 2ஆമത്തെ. 3ஆമത്തെ வாட்டி ராமானா கிருஷ்ணனோட தம்பி இருக்கா, பலராமன் இருக்கா. என்ன கூப்பிட்றான்? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. நானும் அவளும் வருது. இப்போ நம்ம அறியாமல் எத்தனையோ பிளஸ்ஸிங் இருக்குது, எல்லா தேவதைகளிலும் அடங்கியிருக்கு. இதுதான் இந்த உபனிஷத்தை முக்கியமாக சொல்லுதா. பலராமனும் வர்றான். அதுக்கு பிறகு ஒரு ராம இருக்கா, 4ஆவது இல்லையா, ராம ராம ராமான்னு வர்றான். அந்த ராமம் வந்து மந்திர தேவதை. ராம மந்திரம் வைஷ்ணவ சைவ மந்திரத்தினோட பீஜாஸ்திரங்கள். நாராயண நாராயண என்றது வைஷ்ணவ மந்திரம். அதில் ரா என்று பீஜாஸ்திரம். ராயும் நமசிவாய என்றதில் மா என்றும் பீஜாஸ்திரம். மா மாறிட்டானா நான் சிவன், அப்போ சிவன் திரும்பி போயிடும், அது அல்ல. அப்போ அந்த பீஜாஸ்திரமாக அது ரெண்டும் கூட சேர்த்து தான் ராமா என்ற மந்திரம் வச்சுருக்கேன். அப்போ அந்த ராமா என்ற மந்திரம் சொல்லிட்டானா சொல்லவே முடியாது. சைவ வைஷ்ணவ சக்தி நிஜமாக അനുഗ്രഹം പുരിക്ക വരും. മോഹിനി സുതൻ இல்லையா, சிவனோட சிவன் ஆரா, ஐயப்பன் சாத்தா, அவனும் ஓடி வரா, நான் தான் புரிஞ்சுட்டாளா. அப்போ ராமாயண மந்திரத்துக்கிட்ட சரியாய ரூபம் சாஸ்தாവ് ஐயப்பன் தான். நானும் ராமன் தான். சைவ மந்திர சக்தி சிவனுடையும் வைஷ்ணவருடையும் நாராயണുടെയും சக்தி சேர்ந்த ஐயப்பன் சாநித்தியம் நிறைஞ்சு நிற்கு ராமாயண தைரியத்தில். அதே மாதிரி கிருஷ்ண மந்திரம் 4 இருக்குது. கிருஷ்ணன் இருந்தாலும் 4 பாவம் உண்டு கிருஷ்ணனுக்கு. தெரியுமா? 4 பாவத்தில் கிருஷ்ணன் இருக்குது இந்த மந்திரத்தில். நமக்கு ஒரு கிருஷ்ணனை தான் தெரியும், அது போதும். എന്നാലും അവരുടെ ഭാവം வந்து വേറെ. കൃഷ്ണൻ എന്നാൽ ദേവകി കൃഷ്ണൻ ഒന്നും ഇരിക്കും. ദേവകി വസുദേവർക്ക് കാഴ്ച കൊടുത്ത കൃഷ്ണൻ അതൊന്ന്. പിന്നെ ഒന്ന് യശോദാകൃഷ്ണൻ ഇരിക്കും, അവ താൻ ഗുരു. യശോദാകൃഷ്ണൻ താൻ ഗുരു. യശോദാകൃഷ്ണനാക്കും അർജുനക്ക് ഗീത കൊടുക്കുന്നത് ഗുരുവായി താൻ കൊടുക്കുക. വിഷ്ണു കൃഷ്ണൻ വേറെയാണ്, ദേവകിയുടെ കൃഷ്ണൻ വേറെ. അതിനാൽ താൻ വിശ്വരൂപത്തിലെ പാരടാന്ന് പറഞ്ഞിട്ട് കാട്ടിക്കൊടുക്കുക, എന്നാ പാര് ഇത് താൻ. അപ്പോൾ കാട്ടിക്കൊടുക്കത്തനത്തിൽ താൻ അന്ത രൂപം വരും. അപ്പോൾ അത് ദേവകി കൃഷ്ണൻ വിഷ്ണു അംശமாக വിഷ്ണു രൂപമായിരിക്കും. കാരാഗ്രഹത്തിലെ കംസൻ 2 தூணில் போட்டிருக்கான், அவங்க பக்கத்தில் வர முடியாது, தூரத்தான் இருக்குது. அப்போது வசுதேவருக்கு என்னவா ஆனந்தம், ஒரே என்னடா அப்போ நீங்கள் இவ்வளோ ஆனந்தமாக இருக்க ஏன் காரணம்னு கேள்விப்பட்ட யார்? தேவகிட்ட வைக்கிறார். என்ன அப்பா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லடி, நான் என்ன உள்ளில் பகவானை காண்றான். அப்படி பீலி திருமுடியிலேருந்து பாதம் வரை சொல்லி கொடுக்குறான் விஷ்ணு பகவானை. கமல் புதம் பாலகன்னு சொல்லி அதே மாதிரி சொல்லி கொடுத்தனா சொல்லில தான் வாக்கில தான் சரஸ்வதி, அதுதான் சரஸ்வதி. அதில் தான் தேவகிக்கு அந்த ரூபம் அதே மாதிரி கிடைக்கிறான். அப்போ அந்த ஹிருதயத்தில் அவளும் பார்க்குறான், நானும் பார்த்துட்டேன்னா. അപ്പോൾ പെരുമയാ തോന്നും. അപ്പോൾ ഇതിൽ ചൊല്ലിക്കൊടുക്കേണ്ട നമ്മൾ ആളുകൾ ചൊല്ലിക്കൊടുക്കാൻ മാട്ടോം. ഗർഭം ദേവകി ഗർഭമാണ്. നമ്മ നനയ്ക്കുമായി ദേവകി ഗർഭമല്ല, ഹൃദയം താൻ ഗർഭഗ്രഹം എന്ന് ചൊല്ലില്ല. കോവിലെ ശ്രീഗർഭം എന്നാൽ ഭഗവാൻ ഇരിക്കണം താൻ ശ്രീഗർഭം. അതേമാതിരി ദേവകിയുടെ ഗർഭം എന്നാൽ ഹൃദയം താൻ, ഹൃദയത്തിലെ താൻ തെളിഞ്ചത്. അപ്പോൾ ഹൃദയത്തിലെ തെളിഞ്ചதுன்னா முகத்தம் காணப்படும். அப்போ அப்படி பார்த்தது
என்ன பார்த்தது விஷ்ணு ரூபம் தான் பார்த்தேன், கிருஷ்ணனே இல்லை. இப்போ விஷ்ணு ரூபமாக வந்துட்டு பிரகடனமாக்கி சொல்லிடான், நீ என்ன இங்கே வைக்க வேண்டாம், அங்கே ஆம்பாட்டில் கொண்டு விட்டுடு, அங்கே ஒரு குழந்தை இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா, எனக்கு சொல்லி கொடுக்குது விஷ்ணு. அப்போ வசுதேவர் சொன்னதான், நீங்கள் இப்படி நான் எப்படி கொண்டு போகணும். அந்த சமயத்திலே அந்த விஷ்ணு தான் சிசுவாகுதான், குழந்தையாகுது. அதுதான் தேவகி கிருஷ்ணன். புரிஞ்சிட்டாரோ? தேவகி கர்ப்பானா தேவகி ஹிருதயத்திலேருந்து வந்து விஷ்ணுவாக வந்து விஷ்ணு தான் கிருஷ்ணன் ஆகிறான். அப்போ அவதாராங்க விஷ்ணுவோட அவதாரம் தான் கிருஷ்ணன், அது தேவகி கிருஷ்ணன் இல்லையா? இப்போ என்ன இதில் இந்த உண்மை என்னது, தேவகிக்கு வசுதேவர் சொல்லி கொடுத்தில்லையா? அப்போ அங்கே வந்து தேவகிக்கு வசுதேவர் குரு உபதேசத்தில் தான் விஷ்ணு ரூபம் கிருஷ்ண ரூபம் கிடைக்கும். அது தேவகி கிருஷ்ணன். அதை கொண்டு வந்து இங்கே படுக்க வைக்க யசோதா பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கான். இப்போ வந்தப்போ அங்கே 2 குழந்தை இருக்கான். അതൊരു രഹസ്യം, ആരും ചൊല്ലപ്പെടാമ രഹസ്യം. യശോദയ്ക്ക് ഗോകുല കൃഷ്ണനുണ്ട്, ഗോലോകശ കൃഷ്ണൻ. அங்கே கிருஷ்ணனும் ராதையும் கூட இருக்கான். அப்போ ராதை சொல்லி கொடுக்குறா கிருஷ்ணன்கிட்ட, ஏடா மக்கள் எல்லாம் கஷ்டப்படுங்க வந்து விஷ்ணு அவதாரம் பண்ண நமக்கு போண்டாமான்னு. ஆனால் நீ சொன்னால் அப்படியே தான், ராதை என்ன சொல்லுமோ அதேபடி நடந்துடும் நம்மளோட கண்ணன் ஷாமசுந்தரன். அதே மாதிரி அவள் தான் யசோதரையில் குழந்தைய வரா. இப்போ அவரெல்லாம் பார்த்தா யசோதைக்கு ஒரு குழந்தை கிடச்சிது, ஆண் குழந்தைன்னு பார்த்த உடனே விஷ்ணு மாயா வரா. மாயா அடுத்த அம்மாவோட அவதாரம். அம்மா வந்தோடனே எல்லாரும் தூங்கிட்டான், யாருமே தெரியல. அப்போ வசுதேவர் வந்தப்போ இங்கே 2 பிள்ளை கிடக்கு, ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைங்க. இதனடா அண்ணா. அப்போ சொன்னது வரும்போது வந்து விஷ்ணு சொன்னா, நீ அங்கே கொண்டு பக்கத்தில் படுக்க வை, എന്നിട്ട് அந்த பெண் குழந்தை எடுத்துகிட்டு வாண்ணா. அப்போ கொண்டு வந்து படுக்க வச்ச உடனே அங்கே இருந்த யசோதா கிருஷ்ணன், யசோதைக்கு பிறந்த கிருஷ்ணனையும் கொண்டு வந்த கிருஷ்ணன் கூட ஒன்றாயிட்டான். அது 2 கூட ஒன்றாയി ചേർന്ന്. നമുക്ക് ആറുമുഖൻ இல்லையா, முருகன் 6 பேரையும் கூட ஒன்றாയി തന്നെ வந்து ஷண்முகனாயிட்டான் ஆறுமுகம். அதே மாதிரி இங்கே கிருஷ்ணன் 2 கூட ஒன்றாയി. அப்போ அந்த பெண் குழந்தையை எடுத்துகிட்டு வந்து பின்ன கதை அப்படியே போகிறா, அம்மையோட அவதாரமாகி போகிறா. அப்போ அதே மாதிரி அந்த யசோதா கிருஷ்ணன் இருக்கு, தேவகி கிருஷ்ணன் இருக்கு. இப்போ தேவகி கிருஷ்ணனை எப்போ பார்த்தாலும் 4 கை வரும், யசோதா கிருஷ்ணന് 4 கை வர 2 கை தான் വരും. ராசலீல நடத்துது, பாலலீல நடத்துது, கீதை உபதேசிக்குது. ആ കൃഷ്ണനൊക്കെ 2 കൈ தான் இருக்குது. ஆனால் அவள் குரு, அவள் யசோதா கிருஷ்ணன் கோலோக கிருஷ்ணன் தான் அதந்த பாவம். ராதாகிருஷ்ண யுகலமூர்த்தி அங்கே இருக்குது. அதுதான் அபேதானந்த சுவாமிகளுடைய ஆராதன விக்கிரகம். ராதாகிருஷ்ண யுகலமூர்த்தி அவள் தான் இந்த மந்திரத்தை கொண்டு வந்தது. ஸ்ரீ ராதாகிருஷ்ணாபியான் நமகானு. இங்கே ஒரு வாட்டியும் மந்திரகோடி அர்ச்சனை கோடி நடந்தது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஸ்ரீ ராதாகிருஷ்ணாபியான் நமகா. அந்த மந்திரம், இந்த மந்திரமெல்லாம் கொண்டு வந்தது 2 பேர் தான். ഒന്ന് ഇവരുടെ ഗുരു ചട്ടമ്പി സ്വാമി വേദാധികാര നിരൂപണം ഒന്നും എഴുതിയിട്ടാണ്. അതേ പ്രാക്ടിക്കലാக കൊണ്ടുവന്നത് അഭേദാനന്ദ സ്വാമികളാണ്. എല്ലാവർക്കും ഇതിലെ കലർന്നു കൊള്ളാം. എല്ലാവർക്കും വേണ്ടിയിട്ടാണ് നാമ അവതാരം. നാമീന ഒരാൾക്ക് 2 പേർക്കേ അല്ല, എല്ലാവർക്കും വേണ്ടിയിട്ട് അവതരിച്ച അന്ത മഹാപ്രഭു தான் இங்கே இது பண்ணியிருக்கா. அப்போ இது அவரோட ஸ்ரீ விக்கிரகம். இங்கே வந்து கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் இருக்கா, ஆனால் அவரோட மாவன் தோரகாதீசனா. 2 பாவத்தில் இங்கே கிருஷ்ணன் இருக்கா. நீங்கள் சொன்னில்லையா கிருஷ்ண விக்கிரகம் மாறிட்டான, அது பாலகிருஷ்ணன். அது இங்கே கீழே தான் இருக்கா. ஒசரதாம் பஞ்சலோகத்தில் தோரகாதிச கிருஷ்ண விக்கிரகம் வச்சுருக்கா. ஆனால் எப்போ பார்த்தாலும் நல்ல கருப்பாக தான் இருக்கும். ഞാനാ അത് കേട്ടാ സ്വാമിജിയോട് ചോദിച്ചു. അഭയ സ്വാമിജി എന്നെ അപ്പം ഞാൻ എന്നെ പണിയാലും അഞ്ച പന്തലോക തിളക്കം കിടക്കല്ലേ കറുപ്പായിരിക്കാണ്. അപ്പോൾ தான் அவன் சொன்னேன், கீழே நிற்கக்கூட கிருஷ்ணன் எப்போவும் மோளே தான் வரும்னா. அவன் மாறிட்டேன்னா அடிக்கடி சில சமயத்தில் தான் பஞ்சலோக தரிசனம் கிடைக்கும். அப்போ துவாரகாதீசனை பாலகிருஷ்ணன் எப்பவும் இருக்குது. அப்போ அது இங்கே தான் இருக்கா, வேறோட இங்கே மட்டும்தான் அப்படி ஒன்று இருக்குது. மற்ற விக்கிரம் வந்தனா அவன் இங்கே கொண்டு கடலில் அங்கே தள்ளிடும். இங்கே அப்படி செல்லல. அதே மாதிரி அப்போ 2 ആ സ്വാമിജിയുടെ ഓർഡർ. அவ என்ன சொல்லி கேட்டாலும் அதே மாதிரி அடித்து கொண்டிருக்க இடம். அதே மாதிரி இங்கே ராதிகா கிருஷ்ணனை எதிர்பார்த்துட்டே நிற்கிறான். இதே மாதிரி ஒரு இடம் கிடைக்காது. கிஷோரி ராதா இவர் 2 பேருடையும் கீழ்பாகமாக அங்கே வச்சிருக்க பேங்கு மாதிரி. அபயதாசனோட பேங்குன்னா ராதாதேவியோட கீழே இருக்கான். அதில் நாம எழுதி வச்சிருக்கான். அதுதான் நம்மளோட பேங்கு. அபயதாசனோட பேங்குன்னா நாம பேங்குன்னா அதில் வச்சிருக்கா. சுவாமிஜி எழுதியது இருக்கா. அதில் 3.5 கோடி வச்சிருக்கா ராதைக்கு. கிருஷ்ணனுக்கும் வச்சிருக்கா 3.5 கோடி மந்திரம். அதில் மந்திர பிரதிஷ்டையில் நாம பிரதிஷ்டை தான் இவர் 2 இருக்காங்க. அதுதான் பெருமை. இதே மாதிரி வேற இடம் இல்லை. പിന്നെ ചട്ടമ്പി സ്വാമി വിഗ്രഹം, അതും ശ്രീ വിഗ്രഹം സ്വാമിജി നിന്ന് நம்ம பார்த்தோன்னா என்னடான்னு எழுதி வர மாதிரி தோணும். அவ்வளோ
സാന്നിധ്യം പണ്ടலாம். പിന്നെ ഇங்கே எப்பவும் ആഞ്ജനേയ സാന്നിധ്യം അനുഭവം ഒരുപാട് പേർക്ക് ഈ രാമമന്ത്രം എടുക്കണാൽ എത്ര രഘുനാഥ കീർത്തനം തത്ര ഭക്തകാഞ്ജലിയും ബാഷ്പവാരി പരിപൂർണലോചനം മാറി നിന്നും അവ ഇങ്ങേ സാന്നിധ്യം പണ്ടலாம். പൂജയ്ക്കെല്ലാം അങ്ങ് കിടക്കും. എന്നാലേ സാന്നിധ്യം മുഴുവൻ ഇതേ ഇടന്താ. ഇവ வந்து சீனியர் ட்ரஸ்டி மெம்பர் அமரவ பாபுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட மகாமந்திரம் இது வேத பகவான். 4 വേദങ്ങൾ പണി വെച്ചിരിക്കണം. അത് പ്രമാദമായിരുന്നു. ഇங்கே வரணும்னா எவ்வளோ புண்ணியம். குருகாரியண்டி இருந்தால் தான் வர முடியும். குருவின் அனுகிரகம் தான் வேணும்.